தலைப்பே வந்து திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் எரிச்சலையும் ஊட்டுகிறது. இந்த இடத்துல என்னடா செய்யறதுங்கன்னு செய்வதறியாம ஒரே மாதிரியான விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ணி அவரை பேச வச்சு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ ஊர் சுத்துமா, ஃபோன் பேசுமா, யார் கூட வேணாலும், உங்க அம்மாவுக்கு 1000 உனக்கு 1000 பேசுனது ஒரு நாகரிகமான செயலா? ஒரு மூத்த அமைச்சர் பேசக்கூடிய ஒன்றா? அல்லது முன்முடியவர்கள் பேசுனதை சொல்லக்கூட முடியாது. ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்மளால அதை திருப்பி சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பெண்களை அரங்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசினார். அது அவமானம் கிடையாதா? அதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட எனக்கு காலையில் எந்திரிச்சா தூக்கம் வர மாட்டேங்குதுங்களா, அவரே ஏற்றுக்கொண்டார். இது மாதிரியான நிர்வாகிகளை வச்சிருக்கோன்னு இவரும் வீரவசனம்லாம் பேசினார்ல. அவர்கள் கேட்பது அடுத்து என் பிள்ளைக்கும் இந்த வேலை வேணும்னு கேட்டவங்க யாரும் இங்க போராடல. 18 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கோம், 16 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப அரசியல்ல ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் திருப்பி மாற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திரு திருமாவளவன் அவர்கள் மாறுவார்னு நினைச்சு கூட பார்க்கல. இல்லைங்க, அவங்க சமூக நீதியை காப்பாற்றுபவர்கள். நிச்சயமா சாதி பெயர் பின்னாடி இருக்கிறதுனால ரெட்டின் பேர் கூட இருக்கு. அதனால INDA கூட்டணியில சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே 15 வயசு 16 வயசுல அந்த இடத்துல நாளைக்கு இந்த கட்சி வரும் வராது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு கட்சியை நம்பி களத்துல இறங்கி அவர்கள் அந்த இடத்துல முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த பதவியில வந்து உட்கார்றாங்களே தவிர திரு விஜய் அவர்கள் நினைப்பது போல மிக எளிதாக அரசியலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். கூட்டம் என்பதற்கும் வாக்காளர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. வாரிசு அரசியல்ல வர்ற உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, வாரிசு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர் என்ற பொருளில் இருக்க விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அரசியல் மிக மிக எளிது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவரான நம்ம ராஜேஸ்வரி பிரியா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிகப்பெரிய எழுச்சி பயணம் போயிட்டு இருக்காரு. டெய்லி 3 தொகுதியை வந்து கவர் பண்ணிருக்காரு. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஆனால் இவர் இப்போ ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவர் வந்து மிரட்டிய விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு திமுகவினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்கள் மிரட்டல் கொடுத்தா அது எப்படி மேம் சரியாகுமா? அதாவது இதை நீங்க மிரட்டலா எடுத்துக்க கூடாது. இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியான அரசியல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. இதனால் வரைக்கும் வேறு எந்த விதமான பிரச்சனையோ மக்களுக்கு இடையூறோ எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக சரியான முறையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறது பொதுவாக நிறைய முறை ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குங்கும் போது எல்லாருக்குமே அந்த கோபம் வரும். எல்லாரும் மனுஷன்தான், அவங்களுக்கும் வந்து உணர்வுகள் இருக்கு, அதை வெளிப்படுத்துவது வந்து இயல்பு. அப்படி இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக கூட போயிருக்கலாம். ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள் ஏற்கனவே வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் அவர் அந்த அளவு கோவப்பட்டிருக்காரு. இல்லைன்னா அந்த இடத்துல அந்த அளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுபோல அந்த கோபத்துல பேசக்கூடியது கூட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சீண்டிப்பார் தீண்டிப்பார் அப்படிலாம் சொல்லி வீரவசனம்லாம் பேசினார். ஒரு முதல்வராக இருந்துகிட்டு பேசக்கூடிய யாருக்காக பேசியிருந்தாலும், அது எந்த தரப்பினரை பேசியிருந்தாலும் யாருக்காக பேசியிருந்தாலும், ஒரு முதல்வர் பதவியில் இருக்கும்போது அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுல்ல. அப்ப அந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவர் வேறு ஏதோ வடிவத்துல அவரோட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக பேசுறாரு. அப்ப அவர் பேசும்போது மட்டும் அதை சரியானதாக எடுத்துக்கொள்ளணும். இது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதை வந்து சித்தரித்து மிகப்பெரிய விஷயமாக்கி எல்லோரையுமே எதிர்க்கிற மாதிரி ஆக்குறதுங்கிறது நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா அவர் வந்து இத்தனை வயதுக்கு இவ்வளவு மக்களை நேரடியாக போய் சந்திச்சு தன்னுடைய கட்சியையும் தன் மக்களுக்கான பிரச்சனைகளையும் எல்லாவற்றையுமே வந்து மிகச்சிறப்பான முறையில் எடுத்து சென்றுட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும், நேரடியாக அந்த தொகுதிக்கு போகணும், அவர்களோட பிரச்சனை குறித்து நாம பேசணும், அப்பதான் அடுத்து நாம ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்து சரி செய்ய முடியும். அப்புறம் மக்களை காப்போம், அப்படி தமிழகத்தை மீட்போம். இந்த தலைப்பே வந்து திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் எரிச்சலையும் ஊட்டுகிறது. இந்த இடத்துல என்னடா செய்யறதுங்கன்னு செய்வதறியாம ஒரே மாதிரியான விஷயத்தை ரிப்பீட்டடா பண்ணி அவரை பேச வச்சு இன்னைக்கு ஊடகத்துலங்க ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பிரஸ்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு தரப்பு சார்ந்தவர்களாக இருந்துக்கிட்டு கேள்விகளை மாத்தி மாத்தி கேட்டு ஒரே கேள்வியை திரும்பி கேட்டு ஒரே ஆளு வேற வேற மாதிரி கேட்டு பதிலளிக்கக்கூடிய தலைவர்களை பதிலளிக்கக்கூடியவர்களை வந்து மிகவும்
டென்ஷன் ஆக்குறது, ப்ரெஷர் ஆக்குறது. அவங்க ஏதாவது பேசிட மாட்டாங்களா, அவங்க வாயிலேருந்து ஏதாவது வந்துடாதா அப்படின்னு உச்சக்கட்டமா, நீங்க இன்னைக்கு இல்ல, பல விஜயகாந்த் அவர்கள் உட்பட பலருமே வந்து அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போலதான் இது எனக்கே நடந்திருக்கு. நான் வந்து சிகரெட்டுக்கு எதிராக, சிகரெட் குடிக்கிறதையோ சிகரெட்டை பத்தின வரிகளோ இருக்கக்கூடாது, அதை ப்ரொமோட் பண்ணாதீங்க, அதை ப்ரொமோட் பண்றதை நான் எதிர்க்கிறேன். அந்த இடத்த இந்த சமூகத்துல நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை. சிகரெட்டை ப்ரொமோட் பண்றது, அது விளம்பரப்படுத்துவது. அந்த திரைப்படத்துல விஜய் அவர்களோட படத்துல அந்த விளம்பரப்படுத்துறது மாதிரியான பாடல் வரி இருக்குங்கிறத தான் நான் எதிர்த்திருந்தேன். அதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாருன்ட்டு ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு நானே என் வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோவப்படுறேன். அப்ப கோபம் அப்படிங்கிறது மனித இயல்பு. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதே வந்து எத்தனையோ உதவி திட்டங்களையும் எத்தனையோ உதவிகளையும் அதிமுக செய்திருக்கு மக்களுக்காக. கிளினிக், அம்மா கிளினிக் திறந்து அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கு, ஏன் நீங்க பிரைவேட்ல போய் தனியார்ல போய் பார்க்கணும், உங்க இடத்துலயே நாங்க கிளினிக் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா கிளினிக் திறந்த கட்சி தான் அதிமுக. அதனால நீங்க நன்மைகளை எல்லாம் பார்க்கணுமே தவிர இது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் மாதிரி, சிங் ஆபரேஷன் மாதிரி தான் இதை நம்ம கொண்டு போகணுமே தவிர இது வந்து இயற்கையாக நடந்த ஒன்றாக நம்ம எடுத்து செல்ல முடியாது. அவங்களோட கோல் இப்ப அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், விமர்சனப்படுத்த வேண்டும். அந்த விமர்சனத்தை அவங்க ஆரம்பிச்சு இதன் மூலமாக ஒரு 2 நாள் அந்த மகிழ்ச்சியை வேணா அனுபவிச்சுக்கலாமே தவிர மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நன்றாக புரியும். ஒரு எதிர்க்கட்சி பிரச்சாரம் கூட செய்ய முடியாம அவர்களை தடுப்பதற்கு, அவர்களை கோவப்படுத்துவதற்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத திமுக தெளிவாக பின்னணியிலிருந்து இயக்குது, பண்ணுதுங்கிறது மக்களுக்கு உண்மையிலேயே தெரியும். இதற்கான விளக்கங்களை ஆம்புலன்ஸ் நிர்வாகம் கொடுத்தாலும் சரி, இதற்கான விளக்கங்களை ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்தாலும் சரி, ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னதாக பல முறை வேண்டுமென்றே இந்த செயல் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லும்போது ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு அநாகரிகமான செயலை நீங்கள் ஈடுபடலாமா, இந்த மாதிரி கோவப்பட்டு ஒரு ஸ்டேஜில் நின்று இப்படி ஒரு மிரட்டல் கொடுக்கலாமான்ற மாதிரி ஒரு வாதங்கள் வைக்கிறாங்களே மேம். இந்த அநாகரிகமான செயல் குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சீண்டிப்பா திண்டிப்பார்னு பேசினதா இருக்கட்டும், திரு பொன்முடி அவர்கள் பேசியதா இருக்கட்டும், மேடையில் திரு துரைமுருகன் அவர்கள் மேடையில் பேசிய பல விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நாகரிகம் என்று எப்படி நம்ம கருத முடியும்? அநாகரிகத்தோட உச்சகட்டம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ ஊர் சுத்துமா, போன் பேசுமா, யார் கூட வேணாலும், உங்க அம்மாவுக்கு 1000 உனக்கு 1000 பேசுனது ஒரு நாகரிகமான செயலா? ஒரு மூத்த அமைச்சர் பேசக்கூடிய ஒன்றா? அல்லது பொன்முடி அவர்கள் பேசுனதை சொல்லக்கூட முடியாது. ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்மளால அதை திருப்பி சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பெண்களை அரங்கத்துல வச்சுக்கிட்டே இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசினார். அது அவமானம் கிடையாதா? அதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட எனக்கு காலையில எந்திரிச்சா தூக்கம் வர மாட்டேங்குதுங்களா, அவரே ஏற்றுக்கொண்டார் இது மாதிரியான நிர்வாகிகளை வச்சிருக்கோன்னு. இவரும் வீரவசனம்லாம் பேசினார்ல. அப்ப இது எதுவுமே வந்து பேசக்கூடாத ஒன்று தானே. அதை தான் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு வந்து அது வந்து தக்காளி சட்னியா? அப்படித்தானே இருக்கு. அது மாதிரி பிரிச்சு பார்க்க முடியாது. இது உணர்வு சார்ந்தது. இது வந்து இதுல அவர்கள் பேசியது சரினா இதுவும் சரி, அவ்வளவுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லியுமே போய் 3 தொகுதியில் மக்களை மீட் பண்றது பார்க்க முடியுது மேம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே வந்து பிஆர் ஸ்டண்ட் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கேன் மேம். ஆனா இருந்தாலுமே வந்து அவங்களோட கூட்டணி பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இந்த சைடு ரொம்ப வீக்கா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இல்ல, அவர் ஏற்கனவே விரிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. கூட்டணிகளை நம்பி இருப்பது திமுக, மக்களை நம்பி இருப்பது நாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். அதனால இதுதான் இதற்கு சரியான பதிலா இருக்க முடியும். காலமாகவே திமுகனாலே கூட்டணி மேல சவாரி செய்து கூட்டணிகளோட வாக்கு வங்கியை அபகரித்து, இன்னும் சொல்ல போனா கூட்டணியில உள்ள கட்சிகளிடமிருந்தே நிர்வாகிகளை தான் கட்சியில சேர்த்துக்கிட்டு இது மாதிரி அரசியல்லையே வந்து ஒரு இலக்கணம் இல்லாம செயல்படுறதுதான் திமுக. அதனால இது மக்களுடைய எழுச்சி, மக்கள் வந்து எவ்வளவு வந்து இன்றைய ஆட்சியை எதிர்த்து மக்கள் மத்தியில பேச்சு இருக்கு, எதிர்ப்பலை எப்படி இருக்கு, எதிர்கட்சி தலைவர் பயணம் மேற்கொள்ளும் போது எவ்வளவு மக்கள் தன்னிச்சையாக கலந்து கொள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. மழை வருது, இயற்கைக்கு எவ்வளவு சீற்றம் வந்தாலுமே அந்த இடத்துல கலையாத ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அந்த கூட்டம் கலையாம இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன தெரியுது, அந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியை எதிர்க்கிறாங்க மக்கள்ங்கிறது தெரியுது. அப்ப அதுதான் மக்களுடன் கூட்டணி அப்படிங்கிறது தான். போக போக கூட்டணி கணக்குன்னு 7 மாதம் இருக்கு. அதனால அவசரப்பட வேண்டாம். இன்னும் மற்ற கட்சிகள்லாம் கூட எல்லாருமே அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் முடிவுகளை அறிவிக்க தொடங்குவாங்க. அதனால இது கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாமே நடக்குது. இந்த தேர்தல் எல்லாமே சீக்கிரமா நடக்குது. அதனால நீங்க இந்த கேள்வியை வச்சிருக்கலாம். ஆனா காலம் இருக்குங்கிறது தான் என்னோட பதிலா இருக்கு.
ஓகே மேம். அடுத்ததா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சென்னையில பெரிய பிரச்சனை பார்த்தா அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேம். இப்போ அடுத்ததா மதுரையிலுமே இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அவங்களுமே கைது பண்ணப்படுது மேம். ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம பிஆர் ஸ்டண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு இதை செஞ்சுட்டோம், அதை செஞ்சுட்டோம், இன்னும் இதை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது மேம். இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, தூய்மை பணியாளருக்கு நீங்க செய்ததெல்லாம் உங்களுக்கு கீழே இல்லாம, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே அவங்க வேலை பார்க்காம ஒரு தனியார் நிறுவனத்திடம் வேலை பார்க்கும் போது செய்தீங்கன்னா அது ஏன் சுத்தி வளைச்சு செய்யற மாதிரி? அவர்கள் கேட்கக்கூடிய பணி நிரந்தரத்தை கொடுக்காம நீங்க வேற அவங்களுக்கு 10 லட்சம் தரேன், காலை உணவு தரேன், அது தரேன், இது தரேன்னு அவர்களை வந்து ஏமாற்றுவது போல, ஏதாவது நீங்க சொல்வது போல அந்த ஒரு ஸ்டன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் திமுகவோட நோக்கமாக இருக்கே தவிர, உண்மையாகவே 200 நாள் அவங்க வந்து ஒப்பந்த பணியாளரா வேலை பார்த்துட்டாலே அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அவங்க மிகவும் தெள்ள தெளிவாக தன்னுடைய உரிமையையும் சட்டப்படியான விதிகளையும் பயன்படுத்தி ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அதை நீங்க திமுக கட்சியிலேயே உள்ள ஒரு பெண்ணை வச்சு, தேன்மொழிங்கிற ஒரு பெண்மணியை வச்சு பொதுநல வழக்கு தொடர வச்சு அந்த வழக்கின் மூலமாக அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறீங்க. அப்புறப்படுத்தினது கூட மிக மிக மோசமாக பெண்களை தாக்கி அடித்து துன்பப்படுத்தி தான் நீங்க வந்து அவங்களை கைது செய்றீங்க. மனிதாபிமானமற்ற செயல், மனிதநேயம் இல்லாம ஒரு அவ்வளவு பெரிய குற்றவாளிகள் கிடையாது. நீங்க அப்படி நல்லவங்களா இருந்தா அதை புரிய வைங்க. எவ்வளவு நேரம் நின்று இது கோர்ட் உத்தரவுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து சொல்லியிருக்கலாமே. அடிச்சு துன்பப்படுத்தியா நீங்க வாகனத்துல ஏத்தணும்? இதையெல்லாம் கேட்க வேண்டிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பணி நிரந்தரமே வேண்டாம், அவங்க வந்து இதையே தொடர்ச்சியா இது என்ன மாதிரியான பேச்சுன்னே தெரியல. இன்னைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாரும் கல்லூரியில படிக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போறதுக்காகத்தான் இந்த பணி நிரந்தரமே தேவைப்படுது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் கேட்பது, அடுத்து என் பிள்ளைக்கும் இந்த வேலை வேணும்னு கேட்டவங்க யாரும் இங்க போராடல. 18 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கோம், 16 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப அரசியல்ல ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் திருப்பி மாற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திருமாவளவன் அவர்கள் மாறுவார்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எல்லார் மத்தியிலுமே மிகப்பெரிய நல்ல பேரும் மக்களுக்காக உள்ளவருங்கிற ஒரு நன்மதிப்பையும் பெற்ற ஒருவர் திமுகவிற்காக இந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்காருங்கிறது நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஓகே மேம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்தோம்னா துணை ஜனாதிபதியான யாருக்கு கேண்டிடேட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாஜக சைட்லேருந்து சிபி ராதாகிருஷ்ணனும், இந்த சைடு வந்து ஆந்திர பிரதேச சேர்ந்த ரெட்டி அவர்கள், அதாவது முன்னாள் நீதிபதியாக இருந்தவரும் போட்டிருக்காங்க. இப்போ திமுகவினுடைய சுச்சுவேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தமிழா இருக்கா, இல்லை ஆந்திராவா இருக்கா, இல்லை பாஜகவுக்காக, இல்லைன்னா இந்தி கூட்டணிக்கா? இல்லைங்க, அவங்க சமூக நீதியை காப்பாற்றுபவர்கள். நிச்சயமா சாதி பெயர் பின்னாடி இருக்கிறதுனால ரெட்டின் பேர் கூட இருக்கு. அதனால ஐஎன்டிஏ கூட்டணியில சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுடைய வாக்கு நிச்சயமாக கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியாக இருந்த ஆளுநர், இன்றைக்கு ஆளுநராக, மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க சமூக நீதி பேசுறவங்கல்ல, தெருத்தரவா பலகையிலாம் சாதி அழிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க அந்த மாதிரி ஒத்துக்குவாங்க? அதனால கண்டிப்பாக அவங்களோட வாக்கு வந்து இவங்களுக்கு தான் இருக்கும். இன்னும் தமிழ் பற்று உள்ளவர்கள், தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், அப்போ ஒரு தமிழருக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. அவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேம், அடுத்ததா இப்போ 2-3 நாள்ல வந்து விஜய் மாநாடு நடக்க போகுது மேம். நீங்களா விஜய் ரொம்ப அதிகமா எதிர்த்தவங்க நீங்க தான். ஸோ விஜய் மாநாடை பத்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இல்லை, நான் வந்து பர்டிகுலரா யாரையும் எதிர்க்கலைங்க. நான் இன்னமும் சொல்றேன், எந்த தனி நபரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் முழுவதுமாக மக்களுக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய நோக்கம் எதுவுமே கிடையாது. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சிகரெட் போன்ற போதை பழக்கம், சிகரெட்டு, மது, இதனால இந்த சமூகம் சீரழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதன் அடிப்படையில என்னுடைய குரல் வந்து எல்லா இடத்துலையுமே இது குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியோ அல்லது இது குறித்து ஒரு விளக்கத்தையோ நான் மக்கள் மத்தியில எடுத்து சென்றுகிட்டே இருக்கேன். ஒரு டாஸ்மாக் வாசல்ல நின்று துண்டு சீட்டு கொடுக்குறோம், மதுவால வந்து உங்க குடும்பம் பாதிக்கப்படுதுங்க, உங்க குழந்தைங்க, அந்த ஒரு விஷ்ணுபிரியாவோ அந்த பெண் 16 வயசு பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டு, அப்பா நீங்க குடிக்க கூடாது, என் மரணத்துக்கு அப்புறமாவது நீங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்ற ஒரு கொடுமையான ஒரு கொடூரம்லாம் இங்க நடக்குது. அப்ப நம்ம அதையெல்லாம் எதிர்த்து நான் போராடுறேன். நான் என்னோட என்னாலான முயற்சியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில ஒரு திரைப்படம், ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான ஒரு வரியை வச்சு நீங்க ஒரு பாடல்ல உங்க குரல்ல பாடுறீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன விதமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நான் எதிர்த்தேன். இன்றைக்குமே வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்திய அரசியலமைப்பு படி யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம்.
அதனால அவர் கட்சி தொடங்குனதையோ அவர் அரசியலில் ஈடுபடுறதையோ அதையெல்லாம் நாம் எதிர்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அங்க இருக்கிற கூட்டத்துக்கு கொள்கை, கோட்பாடு, மக்களை எப்படி நம்ம வந்து பார்த்துக்க போறோங்கிற ஒரு அரசியல் அடிப்படை அறிவு, ஒரு அரசியலோட வரலாறு, ஏதாவது முக்கியமான தலைவர்கள் போர்க்களத்துல நின்னவங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஏதாவது ஒரு நாலேஜ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. இதெல்லாம் இருந்தாதான் சிஎம் ஆக முடியுன்ற கண்டிஷன் இருக்கா? இல்ல அந்த கூட்டத்துக்கு சொன்னேன், நீங்க அவருக்கே இல்லைங்கிறீங்களா? சரி பரவாயில்ல. இல்ல நான் அந்த கூட்டத்துக்கு தான் இல்லைன்னு. அவருக்கு அவரை பத்தி நான் பேச வரல. அவர் வந்து சிஎம் அப்படிங்கிறவங்க ஒரு புகழ் பெற்றவராக இருந்தால் மட்டும் போதும், ஒரு பாப்புலாரிட்டியே போதும் அப்படின்னு நினைச்சுதானே அவங்க இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க முன்னதாக எடுத்துக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து அவங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறாங்க. ஆனால் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நீங்க எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது. அவர் மக்கள் பணியில தன்னை அர்ப்பணித்து கொண்டு சினிமா வழியாக மக்களுக்கு நல்லவற்றை எடுத்து சொல்லணும்னு நினைச்ச ஒருத்தர். அவர் எங்கேயாவது புகைப்பிடிக்கிற காட்சியில் நடிச்சிருக்காரா, மது அருந்துற காட்சியில நடிச்சிருக்காரா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நீங்க எல்லாம் சினிமாவை மூலமா என்ன வேணாலும் நாங்க சமூகத்துக்கு செய்வோம், அது சினிமாவா பார்க்கணும். ஆனா நீங்க சினிமா நடிகரை தலைவரா பார்க்கணும். இது என்ன விதமான லாஜிக்? சினிமாவா பார்த்துக்கணுமா? ஆனா சினிமாவில் நடிக்கிறவங்கள சினிமா கதாநாயகரா தான் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவரை மட்டும் தலைவரா பார்க்கணுங்கிற லாஜிக்ல விஜய் அவர்கள் இருக்காரு. இது தவறானது. இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதாவது தெரு நாடகங்கள்ல ஆரம்பிச்சவர் புரட்சி தலைவர் அவர்கள். அந்த நாடகங்கள்ல கூட நிறைய விழிப்புணர்வு, மக்களுக்காக பேசி மக்களுக்காக நடிச்சு இது மாதிரியா தான் அவங்கெல்லாம் அவர்களுடைய கலை வாழ்க்கையையும் மக்களுடனான தொடர்பையும் ஒன்றுபடுத்தி அதன் மூலமாக வந்த தலைவர் அவரு. ஆனா நீங்க வியாபாரத்திற்காக நாங்க எது வேணாலும் செய்வோம், வியாபார நோக்கத்திற்காக நாங்க வந்து போதைப் பொருளை கூட பயன்படுத்துற மாதிரி நடிப்போம், அப்புறமா போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்கன்னு தூக்கி போட்டும் காட்டுவோம். இது மாதிரியான ஒரு விஷயம்லாம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவருடைய மாநாடுங்கிறது விஜய் அவர்களுக்கு வந்து இன்னொரு இந்த 26 தேர்தல் வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லைங்க, நடிகராக தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்ப அவர் வர்ற இடத்துல ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல கூட்டம் இருக்கும். அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. அது அந்த கூட்டம் என்பதற்கும் வாக்காளர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த கூட்டம் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வாக்காக மாறும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். இன்னும் சொல்ல போனா அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. அரசியல் மிகவும் கடினமானது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதவிக்கு வர்றாங்கன்னா அதற்கு பின்னால் அவர்களுடைய 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால உழைப்பு இருக்கு. எதுவும் எளிது கிடையாது. இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர்றாங்க அப்படின்னு நினைச்சா கூட அவர் அரசியல் பயணத்தை 16 வயதுல தொடங்கியிருக்காரு. 50 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணி தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய துணை ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்காங்கன்னா 60 ஆண்டுகளாக பயணம் அது. அவங்க எல்லாருமே 15 வயசு 16 வயசுல அந்த இடத்துல நாளைக்கு இந்த கட்சி வரும் வராது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு கட்சியை நம்பி களத்துல இறங்கி அவர்கள் அந்த இடத்துல முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த பதவியில வந்து உட்கார்றாங்களே தவிர திரு விஜய் அவர்கள் நினைப்பது போல மிக எளிதாக அரசியலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். மாநாடு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம, ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு மாநாடு போடும்போது திருச்சி சைட்ல விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, நிர்வாகிகள் மரணம் அடைஞ்சாங்க. அந்த மாதிரி மரண செய்தியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல, மக்களுக்காக சிறைக்கு போகல, மக்களுக்காக பாடுபடல. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காக நீங்க மரணம் அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. மரணம் இருக்கு, வீர மரணம் இருக்கு, வீர மரணம் தேவைப்படுது இருக்கு. இப்ப நம்மளே அரசியல்ல இருக்கோம்னா நான் வீர மரணம் எல்லாம் துணிஞ்சுதான் இருக்கும், அதெல்லாம் இல்ல, மரணம் எப்ப வேணாலும் நிகழலாம். ஆனால் அதற்குன்னு ஒரு ஒரு காலம் இல்லைங்க. அதுக்கு எலிஜிபிளான பர்சனுக்காக தாங்க உங்க உயிரோடணும். மக்கள் பணியில பல ஆண்டுகளாக அவங்க சிரமப்பட்டிருக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்றது அதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, வாரிசு அரசியல்ல வர்ற உதயநிதி அவர்களா இருந்தாலும் சரி, வாரிசு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர் என்ற பொருளில் இருக்க விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அரசியல் மிக மிக எளிது. உங்களுக்கு எல்லாம் சுலபமா கிடைச்சிட்டு மத்திய அமைச்சர் ஆயிட்டீங்க, துணை முதல்வர் ஆயிட்டீங்க, நீங்க இன்னைக்கு தலைவர்னு சொல்லி ஒரு லட்சம் பேர் கூடுறதுக்கு ஒரு நடிகருங்கிறத பயன்படுத்திட்டீங்க. ஆனால் எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் அரசியல்ல பயணம் செய்யும் போது நாங்க கடந்து வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது எவ்வளவு கடினமானது, எவ்வளவு அவமானங்களை தாங்க வேண்டும், எவ்வளவு இன்னல்களை தாங்க வேண்டும். இதெல்லாம் தாங்கி நின்று அரசியல்ல நின்று நாங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க இதையெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்காம ஓரளவுக்கு அங்க வரக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து ஒரு மாநாட்டை நடத்துங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஓகே மேம். விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே திமுக பாஜக 2 பேர்த்தையுமே வந்து அட்டாக் பண்ணி பேசுவார் மேம்.
ஆனா இருந்தாலுமே அதிமுகவுமே சில விஷயங்கள் 10 வருஷமா பண்ணதுனாலதான் தமிழ்நாடு இப்படி அடைஞ்சது அப்படின்ற மாதிரி விஷயத்தை விஜய் அவர்கள் எடுத்து பேசாத காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது அவருக்கு அரசியல் புரிதல் அப்படிங்கிறதோ. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் பத்தி பேச மாட்டாரு, அதே மாதிரி விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி. சோ அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கான்ற மாதிரி கேள்வி எழுது. ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கலாங்க. நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, இது எல்லாமே வந்து இப்ப அவர்கள் கட்சியை சரி செய்வதற்கான காலகட்டத்துல திரு விஜய் அவர்கள் இருக்காரு, நிர்வாகிகளை போடுறது இந்த மாதிரி இருக்காரு. ஆனாலும் நீங்கள் சொல்வது போல அவருக்கு சில பேர் கீ கொடுக்குறாங்க. யாருக்கும் ஆமா, அந்த கீ கொடுக்கறதுன்னு அடிப்படையில தான் அவருடைய பேச்சு எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை பேசுறவங்க தான். இன்னைக்கு நீங்க இந்த அரை மணி நேரம் கேள்வி இல்ல, 6 மணி நேரம் நீங்க எது குறித்து கேள்வி கேட்டாலும் என்னால பேச முடியும். ஆனா அவர்களால ஒரு பேப்பர் இல்லாம மேடையில நின்று பேச முடியுமா? அதனாலதான் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பிரஸ் எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. அப்ப அந்த அளவுல இருக்கும்போது அவருக்கான கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது அடிப்படையில அவர் யாரை எதிர்க்கணும் யாரை எதிர்க்க கூடாதுங்கிறதுல இருக்காரு. இப்போ இவர்களை பொறுத்த அளவுக்கும் இவங்க பிரதான எதிர்கட்சியாக பார்ப்பது திமுகவை தான். அப்ப விஜய் போன்றவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நானே எதிர்க்கணும்னு நான் சொல்லல, நான் வந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அரசியல் படுத்தப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு வேணும், அந்த அறிவின் அடிப்படையில ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ போனாதான் அது நம்ம மக்களுக்கானதாக இருக்குங்கிறத அடிப்படையில நான் சொல்றேனே தவிர இப்ப நான் கூட அவரை எதுவும் எதிர்த்து நான் பேச விரும்பலங்கிறது தான் உண்மை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம், இப்போ பெரியசாமி வீட்டில் வந்து இடி ரைடு போயிட்டு இருக்கு மேம், அந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சனையை பெருசாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க, அது அப்படிதான். திமுகவுடைய சின்ன கோடுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுறது, இந்த மாதிரி தான் அவங்களோட அடிப்படையா நிறைய சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் இருக்கு திமுகவுக்குன்னு. அதுல இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இது ஆனா எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா ரொம்ப யதார்த்தமானவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து மிகவும் யதார்த்தமானவர். ஒருவேளை அதுல நியாயம் இருந்துச்சுன்னா அதற்கு விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கோரிக்கை கூட தயங்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் யதார்த்தமான மனிதர் தான். அதன் அடிப்படையில இது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாற்றுவதற்கு அவங்க என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி தோல்வியில தான் போய் முடியும் நான் நம்புறேன். ஓகே மேம், உங்க அற்புதமான கருத்துக்கள் இளையபாதனுடைய பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.